அண்மை செய்தி. மருத்துவ இடங்களுக்கான 7.5 விழுக்காடு உள் இட ஒதுக்கீடை அரசு உதவி பெறும் பள்ளிகளுக்கும் வழங்க வேண்டும் என்று உயர்நீதிமன்ற மதுரை அமர்வு வலியுறுத்தியிருக்கிறது. தமிழக அரசு பள்ளியில் பயிலும் மாணவர்களுக்கே மருத்துவ இட ஒதுக்கீட்டில் 7.5 விழுக்காடு உள் ஒதுக்கீடு வழங்கி வருகிறது. இந்த சூழலில் அனைத்து தாலுகாக்களிலும் குறைந்தபட்சம் மாவட்ட தலைநகர்களிலாவது அரசு மேல்நிலைப் பள்ளிகளை அமைக்க வேண்டும் என்று உயர்நீதிமன்ற மதுரை அமர்வு கூறியிருக்கிறது. ஒருவேளை அவ்வாறு செய்ய இயலவில்லை எனில் மருத்துவ இடங்களுக்கான அந்த உள் இட ஒதுக்கீடை அரசு உதவி பெறும் பள்ளிகளுக்கும் வழங்க வேண்டும். இது தொடர்பாக முடிவெடுக்க வேண்டிய நேரம் இது என்று உயர்நீதிமன்ற மதுரை அமர்வு கூறியிருக்கிறது. கூடுதல் விவரங்களை வழங்குவதற்காக செய்தியாளர் சகாய பிரதீபா இணைகிறார். சகாய பிரதீபா, எந்த வழக்கு விசாரணையில உயர்நீதிமன்ற மதுரை கிளை இதனை கூறியிருக்கிறது? என்னென்ன அம்சங்களை முன்வைத்திருக்கிறார்கள் நீதிபதிகள்? திலகவதி, தமிழக அரசு பள்ளியில் பயிலும் மாணவர்களுக்கே மருத்துவ இடஒதுக்கீட்டில் 7.5% உள்ஒதுக்கீடை வழங்கும் சூழலில் அனைத்து தாலுகாக்களிலும் குறைந்தபட்சம் மாவட்ட தலைநகர்களிலாவது அரசு மேல்நிலைப் பள்ளிகளை அமைக்க வேண்டும். அவ்வாறு செய்ய இயலவில்லை எனில் அந்த மருத்துவ உள்ஒதுக்கீட்டை அரசு உதவி பெறும் பள்ளிகளுக்கும் வழங்க வேண்டும். இது தொடர்பாக முடிவெடுக்க வேண்டிய நேரம் இது என உயர்நீதிமன்ற மதுரை அமர்வு நீதிபதிகள் குறிப்பிட்டிருக்கிறார்கள். வழக்கின் பின்னணி குறித்து பார்த்தோமானால், ராமநாதபுரம் மாவட்ட நகர் பகுதியில் அரசு ஆண்கள் மேல்நிலைப் பள்ளியை அமைக்க கோரி ராமநாதபுரம் மாவட்டத்தைச் சேர்ந்த பூபேஷ் என்பவர் மதுரை அமர்வில் பொதுநல வழக்கு ஒன்றை தாக்கல் செய்திருந்தார். இந்த வழக்கு கடந்த முறை விசாரணைக்கு வந்தபோது ராமநாதபுரம் மாவட்ட முதன்மை கல்வி அலுவலர் தரப்பில் மாவட்ட நகர் பகுதியில் உள்ள வள்ளல் பாரியிடம் நடுநிலைப் பள்ளியை உயர்நிலைப் பள்ளியாக தரம் உயர்த்த முன்மொழிவு செய்யப்பட்டுள்ளது. அவ்வாறு தரம் உயர்த்தப்பட்ட பின்னரே மேல்நிலைப் பள்ளியாக தரம் உயர்த்தப்படும். நேரடியாக நடுநிலைப் பள்ளியை மேல்நிலைப் பள்ளியாக தரம் உயர்த்த விதிகள் இல்லை என தெரிவிக்கப்பட்டிருந்தது. இந்நிலையில் இந்த வழக்கு நீதிபதிகள் சுப்பிரமணியன், விக்டோரியா கௌரி அமர்வு முன்பாக இன்று விசாரணைக்கு வந்தது. அப்போது மனுதாரர் தரப்பில் அரசு பள்ளியில் பயிலும் மாணவர்களுக்கே மருத்துவ இடஒதுக்கீட்டில் 7.5% உள்ஒதுக்கீடு வழங்கப்படுகிறது என தெரிவிக்கப்பட்டது. இதனை பதிவு செய்து கொண்ட நீதிபதிகள் நடுநிலைப் பள்ளியை உயர்நிலைப் பள்ளியாக மாற்றுவதற்கான நடவடிக்கையே 3 வருடங்களாக நிலுவையில் உள்ளது. அந்த உயர்நிலைப் பள்ளியை மேல்நிலைப் பள்ளியாக தரம் உயர்த்த எப்படியும் 15 ஆண்டுகளாவது ஆகும். தமிழக அரசு பள்ளியில் பயிலும் மாணவர்களுக்கு தான் மருத்துவ இடஒதுக்கீட்டில் 7.5% உள்ஒதுக்கீடை வழங்குகிறது. இந்த சூழலில் அனைத்து தாலுகாக்களிலும் குறைந்தபட்சம் மாவட்ட தலைநகர்களிலாவது அரசு மேல்நிலைப் பள்ளியை அமைக்க வேண்டும். அவ்வாறு செய்ய இயலவில்லை எனில் மருத்துவ இடங்களுக்கான உள்ஒதுக்கீட்டை அரசு உதவி பெறும் பள்ளிகளுக்கும் வழங்க வேண்டும். இது தொடர்பாக முடிவெடுக்க வேண்டிய நேரம் இது என குறிப்பிட்டு, இது தொடர்பாக தமிழக பள்ளிக்கல்வித்துறை செயலர் பதில் மனு தாக்கல் செய்ய உத்தரவு பிறப்பித்து வழக்கை அக்டோபர் 14ஆம் தேதிக்கு ஒத்திவைத்திருக்கிறார்கள். திலகவதி, விவரங்களுக்கு நன்றி சகாய பிரதீபா.